ஹலோ நேயர்களே, இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க. நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க, விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் தோப்பு பண்ணை வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த நிலத்தில் உள்ள வசதிகள் எல்லாமே சொன்னோன்னா நீங்கள் அசந்தே போயிடுவீங்க. காமெடிக்கு சொல்லுங்க, மெய்யாலும் தான் சொல்கிறேங்க. உண்மையாலுமே அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவு வட்டாரத்தில் வடச்சித்தூர்லேருந்து மெட்டுவாவி அருகில் இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க. அந்த நிலத்தை பற்றின தகவல் முழுவதுமாக இந்த காணொலியில் நாம் பார்ப்போமுங்க. இது பாருங்கள், ஒரு அற்புதமான பண்ணை இல்லம். எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. நல்லாயிருக்கு. எல்லா பழ வகை மரங்களும் இருக்குது. அந்த பழங்களுடைய லிஸ்ட்டு நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், அற்புதமான ஒரு வீடுங்க. நல்லா சௌகரியத்தோடு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. நல்லா தோட்டத்துக்குள்ளே நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், மரங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூரா நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபீல் தான் இருக்குது. இங்கே பூரா எல்லா வகை பல மரங்களும் இருக்குது. மாமரமே 35 மரத்துக்கு மேலே இருக்குது. தென்னை மரம் ஒரு 36 இருக்குது. தண்ணி போர் இருக்குதுங்க. டேங்க் மூலமாக அந்த போருக்கு சப்ளை ஆகுது தண்ணி. அற்புதமாக இருக்குதுங்க. இது பாருங்கள், வீட்டோடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மரங்கள் நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு அற்புதமான ஃபார்ம் ஹவுஸ். கிடைக்காது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு. எல்லா பழ மரங்களும் இருக்குது. A to Z எல்லா பழ மரங்களும் இருக்குது. தென்னை மரம் இருக்குது. பாருங்கள், தென்னை மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காப்பு எல்லா தென்னை மரங்களும் இருக்குது. பாருங்கள், பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. இடம் நல்லா வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது. பாருங்கள், மொத்தம் 1 ஏக்கருங்குது. பலாமரங்கள் இருக்குதுங்க. கொய்யா இருக்குது. மாம்பழம் இருக்குது. சகல பழங்களுக்கு லெமன் இருக்குதுங்க. ராமர் சீத்தாப்பழம் இருக்குது. கொய்யாப்பழம் இருக்குது. எல்லா செடிகளும் இருக்குது. நல்லா அற்புதமாக இருக்குது. சாத்துக்குடி கூட இருக்குதுங்க. சாத்துக்குடி மரம் கூட இருக்குது. பாருங்கள், மொத்தம் 1 ஏக்கரில் இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைப்போடு கிடைக்காது. பாருங்கள், வாழை எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், செவ்வழனி கூட இருக்குது. பாருங்கள், செவ்வழனி, முருங்கை மரம், தென்னை மரம் எல்லாமே நல்லா இருக்குது. காப்பு பாருங்கள், கார் ஷெட்டோடு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அற்புதமாக இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் 800 ஸ்கொயர் ஃபீட் வருதுனாரு. ஃபார்ம் ஹவுஸு உள்ள எல்லா சௌகரியத்தோடு வந்தால் தங்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். எதுவும் பண்ண வேண்டியதில்லைங்க. வாங்கிட்டு அப்படியே வந்துக்கலாம். ஏதோ வந்து போகிறதுக்கு குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம். இங்கே ஒரு ஷெட் இருக்குதுங்க. பாருங்கள், சப்போட்டா பழம். தென்னை மரமாக இருக்குது. காப்பு எப்படிங்க, சூப்பரான காப்பு. பார்த்திங்களா, அருமையான காப்பு. இந்த மாதிரி இடம் கிடைக்காது. முழுமையாக ஃபென்சிங் பண்ணி இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ். அதுவும் சிறப்பு. பாருங்கள், சுற்றிலும் தென்னை மரம், எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எல்லா மரமுமே நல்ல காப்பு. நல்ல பராமரிப்பு அருமையாக இருக்குது. பாருங்கள், உள்ளே வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். வந்து இருக்கிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். மாமரமெல்லாம் பாருங்கள், சீசனுக்கு அருமையாக காய்க்கும். அற்புதமாக இருக்குது. பாருங்கள், இன்னும் போர் எந்த இடத்துல இருக்குங்க? போங்களேன், இந்த பழங்கள் இதுலேயே பழம் பாருங்கள். போர் காமிக்கிற பாருங்க.
கேட் போட்டு பூட்டிட்டு போயிடலாங்க. இந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது பாருங்கள். கேட்டு பாருங்கள், நீட்டாக கேட் போட்டு பூட்டிட்டு போயிடலாம். பாருங்க, இந்த பக்கமாக இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங், பாதுகாப்பாக இருக்குது. பூரா பல மரங்கள் தான். ரிலாக்ஸாக வந்து இங்கே தங்கறதுக்கு அருமையான இடம் பாருங்கள். அற்புதமாக இருக்குது. தென்னை மரங்க 35-36 தென்னை மரம் இருக்குது. போர் இருக்குதுங்க. சகல சௌகரியத்தோடு இருக்குது. அற்புதமாக அமைஞ்சிருக்குது. பாருங்கள், இது ஒரு தொட்டி, இது ஒரு தொட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு டேங்க் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இங்கே ஒரு 2 டேங்க் வச்சு தண்ணி இதிலிருந்து சப்ளை ஆகுது. பாருங்க, காப்பாருங்க மரம். பாருங்க, சர்வீஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே லைன் ஆகுது. இங்கே தான் போர் இருக்குது பாருங்கள். தென்னை மரம் சுற்றிலும் தென்னை மரத்தை போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்கு போர் தெரியுது பார்த்தீங்களா. இதான் போர் போட்டு போது தண்ணி போகுது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக இடம் கிடைக்கிறது கஷ்டம். விடாதீங்க, வாங்கிக்கிட்டால் வருஷத்துக்கு 2-3 மாதத்துக்கு ஒருக்கரை வந்து போகலாம். அருமையான இடம் பாருங்கள். எல்லாம் மாமரம் தான் அதிகம். நல்லா பராமரிக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக பராமரிக்கும் போது இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். ஒரு அற்புதமான இடம். ஃபார்ம் ஹவுஸு நந்தவனம் மாதிரி இருக்குது. வெயில் ஒரு துளி இதில் படாது. உள்ள நிழல் அப்படி இருக்குதுங்க பாருங்கள். பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் பார்த்தீங்களா, அருமையான பெரிய நெல்லிக்காய் பாருங்கள். அற்புதமாக இருக்குது. விட்டுறாதீங்க. இது மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காது. நல்ல ஃபார்ம் ஹவுஸ்க்கு வீட்டோடு இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இவருக்கு வீட்டினுடைய மேல் பகுதிங்க மேலேருந்து எடுத்துருக்க பாருங்கள். இந்த முழுவையும் காமிக்க முடியாது, ஏன்னா மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டதுனால முழுவையும் காமிக்க முடியாது. பாருங்கள், சோலார் லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லா சௌகரியத்தோடு வரும். முன்னாடி கார் ஷெட்டு போட்டிருக்காங்க. தென்னை மரமெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காப்பு. பாருங்க, மரங்களும் எப்படி காப்பு பாருங்க. இந்த மரங்க அப்படி விட்டுருக்கணும் பாருங்க. அருமையான காப்புகள்லாம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இது மேலே, வீட்டு மேலேருந்து எடுத்துக்கிறாங்க வீடியோ. நந்தவனத்தை விட நல்லாயிருக்கு. எதுவுமே பண்ண வேண்டாங்க. ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அற்புதமான இடம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்ல இடம், நல்ல வீட்டோடு இருக்குது. கிடைக்காதுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்போட. இதெல்லாம் செட் பண்ணோம்னா ஏகப்பட்ட வேலை செய்யணும். அந்த வேலையெல்லாம் மிச்சம். பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அழகோ அழகு தான். ஃபார்ம் ஹவுஸ்க்கு இந்த மாதிரி பார்த்தல நான். அற்புதமாக இருக்குது. இந்த சொத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1,05,00,000 ரூபாய் சொல்கிறாங்க. மொத்தமாக 1,05,00,000 ரூபாய் சொல்கிறாங்க. விலை ஃபைனல்னு கிடையாதுங்க, பேசிக்கலாமுங்க. உங்களுக்கு இந்த சொத்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், விசாரிங்க, நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நேயர்களே, மிகுந்த நன்றி.